அதே தெரிய மாட்டேங்குது. இனிக்க இனிக்க ஜாங்கிரி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. வெல்கம்ஸ் யூ. அந்த நீ வக்கிற இடத்துல இருக்கா? கேமரா ரெக்கார்ட் ஆகும் பாத்துக்க. பச்சை தண்ணி. போதும் இரு இரு அழைச்சிக்கிறேன். இடத்த தொடுத்து ஆக்கிறாங்கப்பா. போதும் ஐயோ போதும் ஐயோ ஐயோ அவ்வளோ ஐயோ போதும். இல்லை என்ன தட்டி வச்சு கட்டட மேஸ்திரி ஆயிட்டாரு தாத்தா. ஏய் மாஸ்டர் கொத்தனார் கலவை கலவை என்னமா தாத்தா சேஜிபி கொண்டாந்தாலும் இடிக்க முடியாது. அதுக்கு அனுபவம் வேணும்டா. அந்த உளுந்த வடைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு பாருங்க. தேங்காய் இதனால பசப்பசப்பு தன்மை தானே போட்டு எறிஞ்சிடும். தாத்தாவுக்கு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. இந்த தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் கூட போடுறது. என்னது தண்ணி அள்ளி வச்சுக்கணும். கொஞ்சம் சட்டி கொடு அள்ளி வச்சுக்கிறதுக்கு. பச்சை தண்ணி, சர்க்கரை, உலகம் ஃபுல்லாக அனுப்பியாச்சு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாதா? பசுவம்பால், சர்க்கரை பாவில் பசுவம்பாலை ஊற்றினோம்னா அதில் உள்ள கசடு பூரா திரண்டுக்கு வரும். அதை அப்படியே அரிச்சு எடுத்துடலாம். இது அப்படியே ஓரமாக தூரம் சர்க்கரையில் உள்ள ரெண்டு ஆறுகள் அந்த உயரம் வந்துமா நீங்களே பாருங்க. இவ்வளோ உயரம் இருக்குது. சுத்தத்தெல்லாம் வச்சுருக்கோம். அது படிக்கக்கெல்லாம் வச்சுக்கிறோம். அவ்வளோதான். தமிழில் இங்கே வந்து இந்த உளுந்து அள்ளி போட்டுருவே. போடு அள்ளி போட்டு போ. கோடை காலத்தில் பெய்கிற மழை சூட்டை கிளப்பி விட்டுருது. சொல்லி கொடுத்துருங்க பார்த்துக்கோங்க. சுத்தமான நாட்டு பசு நெய். கேசரி பொடி நல்லா உரியாச்சு. இது பூரா பிடிச்ச தண்ணி தானா? ஒரு நாள் ஏற்றிடலாமா? ஊற்ற முடியுதா? இல்லை சின்ன பிள்ளைங்க ஒரு சட்டி எழுந்துருந்தா உலகத்தை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறான். உலகத்துக்கு வேணும் இருக்கிறோம். இப்போ ஒரு சோக்கு சொல்ல வரியா? நல்லா தான் ரசிச்சு திருப்பிட்டு போகுது. சாரி மாக்கோளம். மழை வர இடத்துல சமைச்சு கொடுக்கணும்.
சமைச்சல மாவை நல்லா தேயிடா உடையுது கஷ்டமாக தான் உடைஞ்சிச்சு சொல்கிறேன் ஆட்டு கல் ஆட்டுங்கடா வாமா காலை எழுந்து ஆட்டுறாங்க 2 பேரும் பாருங்க நான் எப்படி பண்ணுறேன் நெஞ்சத்தை ஓட்டு ஆட்டாதா நான் நல்லா தலைவரேண்ணா ஆட்டாட்டு ஆட்டவா கல் சொல்லட்டும் சாப்பிட்டா அப்போ என்ன ஆட்டுறதெல்லாம் கேட்டால் எவ்வளோ வரும் இல்லைங்க 600 வந்துருமா இப்போ அடுத்த 2 ஊற போட்டுருமா இங்கே பார்த்தா டை நான் கையை நச்சு விடாம நான் ஏன் பார்க்க போகிறேன் நீ தான் பார்த்து கையை விடாம இப்போ இது பண்ணுறது மேற்கொண்டு மழை கிலோ விழுந்தா எண்ணெய் செடியில் இருக்க முடியாது மொத்தம் எல்லாம் காற்று போய் என்ன எண்ணெய் ஓவன் லிட்டர் சேர்த்துட்டு எனக்கு நான் வயசாகிடுச்சு எங்கள் ஊரில் இனிப்பு பலகாரம் செய்கிறதுல அண்ணன் எக்ஸ்பர்ட்டு இன்னைக்கு அண்ணன் கையால் ஜாங்கிரி அப்படி இனிக்க செஞ்சு வச்சாச்சு சாப்பிட்ற வேண்டி தான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அண்ணன் இறங்கி வண்டி செல்லு வேண்டாமா நல்லா சுடுது ஒரு கை பக்கம் மட்டன் குழம்பு அது ஒரு குழம்பு தான் பயங்கரமான சூடு இது ஜிலேபியா இல்லை சூரியகாந்தி பூவான்னு தெரியல அவ்வளோ அழகாக அண்ணன் சுட்டுருக்காங்க அதாவது ஆட்டுக்கல்லே உளுந்த போட்டு ஆட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஆனால் அவ்வளோ அற்புதமாக ஆட்டி அண்ணன் கையால் ஜிலேபி அதுவும் அந்த ஜீராவில் ஊற வச்சு எடுத்து சாப்பிட்ற ஜிலேபி அவ்வளோ இனிப்பாக தித்திப்பாக இருக்குது அதோட தாத்தா வச்சுருக்கிற ஆட்டுக்கறி குழம்பு அந்த குழம்போட இந்த மழை பெஞ்சிருக்கிற அந்த மழையில் நனைஞ்சுக்கிட்டே சாப்பிடும்போது அந்த ஆட்டுக்கறி குழம்பு சூடாக இருந்துச்சு ஆனால் மழையில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதமாகவும் அவ்வளோ இனிப்பான சாப்பாடு இன்னைக்கு